நவராத்திரியின் 5வது நாள் யாரை வழிபட வேண்டும் தெரியுமா? நவராத்திரியின் 5வது நாள் ஸ்கந்தமாதா தேவி வழிபாடு. ஸ்கந்தமாதா அப்படி என்றால் ஸ்கந்தனின், அதாவது கார்த்திகேயன் அல்லது முருகனின் தாய் என்று பொருள்படுமாம். ஸ்கந்தமாதா பார்ப்பதற்கு 5 முகமும் 4 கரங்களும் கொண்ட தெய்வீக வடிவத்தில் காட்சி கொடுப்பாள். 2 கைகளில் தாமரை மலர், மற்றொரு கையில் ஸ்கந்தனை தாங்கியவளாய் காட்சி கொடுப்பாள். சிங்கத்தில் அமர்ந்து தாமரை ஆசனத்தில் பிரகாசிக்கிறாள். பார்வதி தேவியும் சிவபெருமானும் திருமணம் ஆன பின்பு அசுரர்களுடைய தலைவர் தாரகாசுரன் மிகுந்த பலத்தை பெற்றான். அந்த அசுரனை கொல்ல வேண்டிய அவசியமும் ஏற்பட்டது. அப்போது பார்வதி தேவிக்கு கார்த்திகேயன் என்ற தெய்வீக மகனும் பிறந்தான். அவர்தான் பின்னர் அசுரர்களின் தலைவர் தாரகாசுரனை அழித்தார். ஸ்கந்தனின் பிறப்புக்கு பின்னாடி பார்வதி ஸ்கந்தமாதா என்று அழைக்கப்பட்டாள். அவர் எப்போதும் தன் மகனை மடியில் தாங்கியவாறு பக்தர்களுக்கு அருள் வழங்கக்கூடியவளாக இருப்பாள். ஸ்கந்தமாதாவை வழிபட்டால் அம்மா மற்றும் மகனான கார்த்திகேயன் இருவரின் அருளும் நமக்கு கிடைக்கும். பக்தர்கள் ஆன்மீக முன்னேற்றம், துணிவு, வெற்றி, ஆரோக்கியம் ஆகியவற்றை பெறுவார்கள். ஸ்கந்தமாதா தன்னிடம் வரக்கூடிய பக்தர்களுடைய எல்லா துக்கங்களையும் நீக்கி செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியவளாய் காட்சி கொடுப்பாள். ஸ்கந்தமாதாவை பூஜை செய்யும் முறை: மஞ்சள் அல்லது சிவப்பு நிற உடை அணிந்து பூஜை செய்ய வேண்டும். தேவியை தாமரை மலர்களால் பூஜித்தால் மிகவும் நல்லது. ஸ்கந்தனின் நமஸ்கரணமான ஓம் சரவண பவா என்று மந்திரம் சொல்லி ஸ்கந்தனை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். முக்கியமாக நெய் தீபம் ஏற்றினால் மிகவும் நல்லது என்று சொல்லுவார்கள். நெய்வேத்தியமாக வாழைப்பழம், குங்குமப்பூ பாயாசம், சாமை பாயாசம் போன்றவற்றை ஸ்கந்தமாதா தேவிக்கு சமர்ப்பிக்கலாம். ஸ்கந்தமாதா தேவியின் வழிபாடு தாயின் கருணையும் மகனின் வீரமும் ஒன்றாக கிடைக்கக்கூடிய ஒரு அரிய தருணமாகும். இந்த நவராத்திரியில் பக்தர்களுக்கு சாந்தம், துணிவு, வெற்றி, வளம் அனைத்தையும் தரக்கூடிய சிறப்பு நாளாக நவராத்திரியின் 5வது நாள் ஸ்கந்தமாதா வழிபாட்டு நாள் கொடுக்கும்.